இந்த இதில் வந்து நான் என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் வந்து போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் கரெக்ட் பண்ணி சரியா தப்பான்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் செயின் ஸ்டிச் பற்றி தான். இப்போ முதல்ல வந்து ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்னர் ஃப்ரேம் வந்து அடியில் வச்சுருக்கேன். அவுட்ரு ஃப்ரேம் வந்து மேலே வைக்கணும். ஊடால வந்து பாப்ளின் கிளாத் போட்டிருக்கேன். ஜாஸ்மின் கிளாத்து ஜாஸ்மின் கிளாத்து, பாப்ளின் கிளாத்து யூஸ் பண்ணாதீங்க. ஜாஸ்மின் கிளாத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பழகும்போது. பாப்ளின் கிளாத்தில் பழகிட்டு ஜாஸ்மின் கிளாத்தில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்தை வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி நம்ம இழுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இழுக்கணும். கிராஸாக பிடிச்சி இழுத்துட்டோம்னா துணி வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டைட்டாகவும் இருக்கும், கிளாத் வந்து டேமேஜாகவும் ஆகாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து டைட் வச்சுக்கோங்க. ஒரே இதாக பிடிக்காமல் ரொம்ப விக்குன்னு பிடிச்சி இழுக்காமல் சும்மா லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு இது டைட் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இது பண்ணி பார்க்கும்போது ட்ரம் சத்தம் கேட்கும். ட்ரம் சத்தம் மாதிரி கேட்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து நம்ம ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு பார்க்கலாம். சூயிங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி எண்டு நாட்டு போட்டு வச்சுருக்கேன். ஊசியை வந்து நம்ம கிளாத்துக்கு அடியில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். அதாவது இந்த 4 விரல்லையும் இந்த ஆள்காட்டி இந்த கட்டை விரலால் பிடிச்சிக்கணும். 4 விரல் அந்த கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிறதுலையும் அந்த 3 விரலால் பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து அடியில் வந்து கிளாத்துக்கு அடியில் இந்த மாதிரி தான் நம்ம கையை கொண்டு போய் நம்ம எடுக்கணும். த்ரெட்டை வந்து எடுக்கும்போது இந்த ஒரு விரல் நம்ம விட்டுட்டும் போது நம்ம விட்டுட்டு மேலே இழுக்கும்போது நூல் வந்து கிளாத்தை வந்து டச் பண்ணி நின்றுக்கூடும் அப்படியே நமக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்துக்கு அடியிலேருந்து த்ரெட்டு வந்து நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதாக இருக்குது பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இதாக இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி கட்டை விரலால் அந்த 3 விரலில் பிடிச்சிட்டு கட்டை விரலால் பிடிச்சி இழுத்துட்டு அந்த விரலை மாட்டி இப்படி இழுக்கும்போது நமக்கு கிளாத்துக்கு அடியில் வந்து இந்த நம்ம நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கூடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நின்றுக்கூடும். நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம அடியிலேருந்து எடுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் த்ரெட்டை பிடிக்கணும். த்ரெட்டை பிடிச்சி எடுக்கணும். அடுத்து வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாமா? சரி. நான் எப்பயும் போல் சொன்னது மாதிரி தான் த்ரெட்டை வந்து சூயிங் த்ரெட்டு இந்த நாட் போட்டு வச்சுருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே கிளாத்துக்கு அடியில் வந்து விட்டுக்கலாம். நான் எப்பயும் த்ரெட்டை எப்படி இது பண்ணணும்னு சொன்னீங்களோ அது மாதிரி விட்டு இப்போ நீடிலால் த்ரெட்டை வந்து நம்ம மேலே எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? லைன் போட்டுட்டு த்ரெட்டை வந்து இப்போ நீடில் கீழே இன்செர்ட் பண்ணி அந்த ஹெட் பார்ட்டில் மாட்டி மேலே இழுக்கிறேன். வந்துருச்சா? அப்போ அந்த நாட்டு வந்து கீழே வந்து கிளாத்தில் வந்து டச் ஆகி நின்றுக்கிடும். இப்போ வந்து பேக்கில் வந்து ஒரு செயின் போட்டு அதை அங்கே நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் போடுறோமோ அந்த பக்கம் தான் அந்த ஹெட் பார்ட் வந்து இருக்கணும். அதனால் அந்த பக்கம் மாற்றும் போது இங்கே இது வந்து லாக் மாணிக்கு விழுந்துக்கூடும் நமக்கு. இப்போ வந்து நான் லாங் செயினாக போடுறேன். லாங் செயின் போட்டு கீழே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் நான் நூலை வந்து சுற்றுறேன். ஃபுல்லாக வந்து சுற்றலை. ஃபுல்லாக வந்து சுற்றினா உங்களுக்கு வந்து மேலே வந்து த்ரெட்டு வந்து வராது. ஓகேங்களா? அதே மாதிரி நீடியில் வந்து 90 டிகிரியில் தான் ஹேண்டில் பண்ணணும். இங்கிட்டு சாய்ச்சோம் அங்கிட்டு சாய்ச்சோம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இந்த நான் இப்போ போடுற பாருங்க சாய்ச்சி அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. 90 டிகிரியில் வந்து ஹேண்டில் பண்ணணும் த்ரெட்டை. ஓகேங்களா? நம்ம வந்து கீழே வந்து த்ரெட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி எடுக்கும்போது துணியில் வந்து அந்த நீடில் வந்து டச் ஆகும்போது நம்ம லெஃப்ட்டு நம்ம பக்கம் அந்த ஹெட் பார்ட் வர மாதிரி திருப்பி அந்த நம்ம எந்த பக்கம் ஸ்டிச்சு போடணுமோ அந்த பக்கம் வந்து அந்த ஹெட் பார்ட்டை வந்து திருப்பிக்கிடணும். அதாவது லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகேவா? அந்த பாருங்கள். இப்போ வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹெட் பார்ட் வந்து இப்போ என் பக்கம் வச்சு நான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து என்னை பார்த்த மணிக்கு ஒரு குட்டி
லாக் போட போகிறேன். போட்டுட்டேன்னா இப்போ லாங்காக செயின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, லாங்காக செயின் எடுத்து கீழே இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி நீடிலில் வந்து ஊசி த்ரெட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி மேலே எடுக்கிறேன். எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இந்த திருப்பி பழையபடி இன்சர்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அந்த நீடில் லெஃப்ட்டு ரைட்டு அந்த நீடில் வந்து திருப்பும்போது துணியை வந்து நீடில் வந்து டச் ஆனதுக்கப்புறம் தான் நீடில் நம்ம திருப்பணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கீழேயே ஃபஸ்ட்டே திருப்பிட்டிங்கன்னா மேலே வந்து த்ரெட்டு வராது. ஓகேங்களா, அதனால் அதை ஒன்று மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. துணியை வந்து டச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீடில் வந்து ரொட்டேட் பண்ணவே செய்யணும். ஓகேங்களா, இப்போ வந்து கீழே இந்த லாங்காக செயின் எடுத்து கீழே விடுறேன். அந்த நூலை வந்து அந்த இதில் ஹெட் பார்ட்டில் மாட்டுற மாதிரி சுற்றி விட்டு லெஃப்ட் ரைட் எடுக்கிறேன். அதே மாதிரி தான் இதே தான் நம்ம இப்படியே தான் செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி குத்தி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் வந்து ஒவ்வொரு தடவையும் போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெண்டு நாட்டு போடுறேன். நான் ஹெண்டு நாட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டாச்சு. எண்டு நாட்டு நீங்கள் தெரியாதவங்க நூலை வந்து ரெண்டாக கட் பண்ணி விட்டு அதை உள்ளக்க இது பண்ணும்போது ஒரு த்ரெட்டை உள்ளக்க பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இதாயிரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னொரு தடவை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து கீழேருந்து மேலே போனேன், மேலேருந்து கீழே போனேன் இல்லையா, இப்போ கீழேருந்து நான் மேலே வர்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே சைடாக போட்டு பழகக்கூடாது. எல்லா சைடுமே நம்ம ஸ்டிச் வந்து போட்டு பழகணும். அப்போ தான் நம்ம டிசைன் போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஈஸியாகவும் ஊசியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம லூஸாக தான் ஹேண்டில் பண்ணணும், டைட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. டைட்டாக இறுக்கி பிடிச்சி ஊசியே இறுக்கி பிடிச்சி த்ரெட்டையும் இறுக்கி பிடிச்சோம்னா துணி வந்து சுருங்கும். ஓகேங்களா, அதனால் துணியை வந்து நம்ம எப்பயுமே த்ரெட்டையும் ஊசியும் எப்பயுமே லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் வந்து அடியில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அந்த இது வந்து உங்களுக்கு இதாகுதுன்னு. இந்த பாருங்கள், மேலே வந்து நான் குத்தி கீழே இறக்கிட்டேன்னா ஊசியை அது அந்த ஹெட் பார்ட்டு இருக்கா அதில் ஹேண்டி கிளாக் அந்த பாதி சுற்றி அப்படியே மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஆன்டி கிளாக் வைஸில் சும்மா லைட்டாக ஒரு சுற்று தான். இந்த பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி எடுக்கணும். குத்தி லெஃப்ட்டு ரைட்டு அந்த இது ஆன்டி கிளாக் வைஸில் ஊசியில் சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஊசியை வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம குத்தி எடுக்கணும். ஃபுல் ரவுண்டாக சுற்றுனீங்கன்னா மேலே வராது. இந்த பாருங்கள், நான் எப்படி இது பண்ணி ஊசியை இன்செர்ட் பண்ணி எப்படி சுற்றி மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த கிளாத்தை டச் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு இதை எடுக்கவே செய்வேன். ஊசியவே நான் ரொட்டேட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் ரொட்டேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா கிளாத்தில் வந்து உள்ள நூலில் வந்து மாட்டிக்கிடும். அப்போ நமக்கு வராது. மேலே இழுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், நம்ம கிளாத்தை டச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து கீழே வந்து இதோட ப்ராசஸ் வந்து கீழே வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது செயின் ஸ்டிச்சு தான். இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சுக்கும் முக்கிய செயின் ஸ்டிச்சு தான். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக தெளிவாக பழகிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு போட. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் அடுத்து என் நாட் போடுறேன். என் நாட் வந்து உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் போடுறேன். ஓகேங்களா, ஈஸியாக எப்படி என் நாட் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் என் நாட்டுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி என் நாட் போடுறது. அவ்வளோதான், இந்த என் நாட்டு விழுந்துருச்சு. இந்த மாதிரி என் நாட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே வந்து எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் அந்த என் நாட்டு வந்து கலராது, அப்படியே இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து இதை வந்து நீங்கள் அப்படி சில்க் த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே
வேறு ஜரி த்ரெட்டு சில்க் த்ரெட் வேணால் ஸ்விங் த்ரெட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு கீழே 4 லைன், இந்த மேலேருந்து கீழே 4 லைன் போங்க. திருப்பி கீழேருந்து மேலே 4 லைனு, அடுத்து இந்த சைடில் இந்த சைட்லேருந்து 4 லைனு, அந்த சைட்லேருந்து 4 லைனு. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்